ஏங்க கம்பி கொடியா ஒரு காதல சொல்ல முடியும். உந்தன் நாடை காய போடும் உங்கள் வீட்டு கம்பி கொடியா. ஏன்னா நீ உன்னுடைய ஆடையெல்லாம் போடுகிற ஈர ஆடை உள்ளாடையெல்லாம் போடுவாள். மனுஷன் என்ன ரொமான்ஸ் பாருங்க அவரு. அதுக்கு அந்த கம்பியில கூட ஒரு இது வச்சிருக்கேன். ஏன்னா அதுல பர்சனலா அவளை டச் பண்ணலாம்ல. அவளோட அந்த தனித்த அந்த புற தொடுதல் மாதிரி அது. அப்போ உன் வீட்டு காய போடுற கம்பி கொடியா நான் நிக்கிறேன், தவம் கிடக்குறேன். கொடி தவம் கிடக்குதுன்னா கம்பி கொடி. நாடை காய போடு உந்தன் வீட்டு கம்பி கொடியா என்னை எண்ணினே நான் தவம் பண்ணினே. வெங்கட் பிரபு பார்த்துட்டு யோசிப்பாரு, அங்கிள் நீங்க எப்படிலாம் எழுதிருக்கீங்களா அப்படின்னு. அதே மாதிரிதான் சொன்னேன். ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதாத பூ. அது அந்த ஊதா பூ. மேல ஊதா பூன்றது பூ, இங்க ஊதா பூன்றது இன்னும் பறிக்காத இன்னும் நுகராத ஒரு பூ. ரெண்டே வரிதான். ஊதா 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 பூ. ஐயோ அவரெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ஒரே பாட்டுக்குள்ள 2-3 சிச்சுவேஷன்லாம் சொல்லுவாங்க. இந்த பாட்டு நிறை மாத நிலவே ரொம்ப கடினம் அந்த பாட்டு. ஏன்னா அவ அந்த பெண் அவனை காதலியாவும் பார்க்கணும் அம்மாவும் பார்க்கணும். ரொம்ப தப்பான சுச்சுவேஷன். ஆக்சுவலா கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும் இல்லையா. ஒரு பெண் மகனா பார்ப்பாளா இல்லை புணரக்கூடிய கணவனா பார்ப்பாளா? இவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அவளை புணர்ந்து அவளுக்கு மனைவியாக்கணும் அவன் தான். இப்போ அவளை அம்மாவை பார்க்கணும் அவன் தான்ற ரொம்ப கடினமான சிக்கலான ஒரு சூழல். அந்த பாடல் வரி கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா ரொம்பவே தப்பாயிடும். ஆனால் ஒரு பிள்ளை கையில் கொண்டு ஒரு பிள்ளை கருவில் கொண்டு உறவாடும் யோகம், அதை யோகமாக மாத்துறதுங்க. ஒரு தாய் கின்று தாயாயிட்டா முடிஞ்சு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த கத்தி மேல நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி கடினமான சூழல்களை அசால்ட்டா கையாண்ட ஒரு பாடல் ஆசிரியர் சத்தியமா நான் பார்த்ததில்ல. ரொம்ப ரொம்ப கடினமான சூழல்களெல்லாம் அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிடுவார் அவர். மெட்டுக்கு வேற எழுதணும். ரொம்ப கடினமான பாடல்கள்லாம் இருக்கு. அவர் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவார். அப்படியே ஒருத்தர் தான் நம்ம குயில பிடிச்சி கூண்டில் உடைச்சா நம்ம யோசிக்க முடியாது. வர்றான் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தா பொண்டாட்டி தான் அங்கே கல்யாணம் நிற்கிறா, அவளுதான் மாப்பிள்ளை வந்து நிற்கிறான். பாட்டை பாடுறான்னா அவன் மாறிமா குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சுன்னு. அந்த ஓமை ஏன் அவ்வளவு இருக்குன்னா அவன் அவ்வளவுதான். குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். இவர் சொல்லுவாரு, ராகங்கள் தாளங்கள் 100 இளையராஜா உன் பேர் சொல்லும் பாரு. அந்த இளைய மட்டும் அங்க இருக்காது. நீங்க கமலுக்கு அமலாக்குன்னா அது கமலுக்கு அமலாக்கு. இங்க உள்ள வந்தீங்கன்னா ராகங்கள் தாளங்கள் 100 ராஜா உன் பேர் சொல்லும் பாருன்னு அவரத்துக்கு உள்ள அப்படி வைப்பாரு. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்.